இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு தக்காளி கூட சேர்க்க தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை மாதிரி ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயமும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 சேர்த்துட்டு 2 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக புளி எடுத்துக்கலாம். இந்த புளியோட அளவுக்கே கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த காரம் புளிப்பு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். 5 நிமிஷத்தில் நம்ம சேர்த்து அந்த தண்ணியாக உள்ள அந்த வெங்காய பேஸ்ட்டெல்லாம் நல்லா வற்றி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். சட்னி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அது மாதிரி சட்னி வந்து நம்ம சேர்த்ததை விட கொஞ்சம் கலர் மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும். எண்ணெயும் பிரிஞ்சு வெங்காயோட வாசனையும் இல்லாமல் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வெறும் 5 நிமிஷம் தான். நம்ம அப்படியே அரைச்சிட்டு எண்ணெயில் தாளிச்சா போதும். இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கும் போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி ஒரு வாரம் கூட கெடாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளியோட விலை அதிகமாக இருக்கும் போதும் சரி, தக்காளி சேர்க்காம சட்னி அரைக்கும் போதும் இந்த சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக சட்னி ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.